சேர் எடுத்து எதே எப்படிங்க நம்ம சேர் ஜெபிப்போமாக. என்றென்றும் எல்லாம் இறைவா, தாழ்மை எடுத்துக்காட்டி மனிதர்கள் பின்பற்ற எங்கள் மீன்பரை மனிதர்கள் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறேன். அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்று தகுதி பெறுவார் எங்களுக்கு கனிவாய் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை நாயகன் இயேசு வீதிகளில் ஆடம்பரமாக ஒளிவு பிள்ளைகளை ஏற்றி ஓசானா என்று பாடி எருசலேமில் இருந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பாவங்களுக்காக பாவத்தை வெல்ல தம்மையை சிலுவையில் வழியாக போகின்றார் என்ற சோகமான நிகழ்ச்சியை கொண்டாடினார் என்றாலே மக்களுக்கு தெய்வீக வாழ்க்கை அளிக்க வரவிருந்த உலக மீட்பை பற்றி 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை இறைவாக்கினர் எசையா வெளிப்படுத்துகிறார். அவரால் முன்வைக்கப்பட்ட இவை அனைத்தும் இயேசுவின் வாழ்வில் நிறைவேறுகின்றன. குறிப்பாக இவ்வாசகம் கடவுளின் சூழலிய வெண்டளவுக்கு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார் என்பதை எடுத்துரைக்கின்றது. 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் பிலிப்பிய மக்களிடையே காணப்பட்ட பொறாமை, தன்னலம், ஆணவம் ஆகியவற்றிற்கு மாறாக இயேசுவின் தாட்சியை எடுத்துரைக்கின்றார். இயேசு கடவுளாய் இருந்தாலும் எவ்வாறு தன்னை அடிமையின் நிலைக்கு தாழ்த்தினாரோ கிறிஸ்துவராகிய நாமும் தாழ்த்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இன்றைய நற்செய்தி இயேசுவின் பாடுகளில் தொடங்கி இயேசுவின் உயிர்ப்பை நம் கண்முன் வைக்கிறது. அரசராக வரும் ஆண்டவர் வாழை என்பது தொடங்கி அவனை சிலுவையில் அறையும் என்றும் எல்லாம் நிறைவேறியது என்றும் நிறைவு பெறும் நற்செய்தி வாசகம் இயேசுவின் எருசலேம் பயணம் இதமான அனுபவம் அல்ல, மாறாக கரடுமுரடான துன்பமும் வேதனையில் நிறைந்த பாதை என்றும் இயேசுவை பின்பற்றி நாமும் இத்தகைய பாதையில் பக்தியோடு பயணம் செய்ய வேண்டும் என்றும் அழைக்கப்படுகிறோம். நமது மீட்பின் பெரு நிகழ்வுகள் நிறைவேறிய புனித வாழ்க்கை தொடங்கும் நாம் இயேசுவின் பாடுகளில் பங்கேற்று அவருடன் புது வாழ்வுக்கு உயிர்த்தர நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நல்ல கண்ணன் இயேசுவோடு தன் துன்பங்களை ஒப்புக் கொடுத்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொண்டது போல நாமும் இயேசுவின் பாடுகளோடு நமது வாழ்க்கை சிலுவையை சுமந்து இயேசுவில் மறித்து அவருடன் உயிர்ப்போம்.
ஆண்டவரே. இன்றைய முதல் வாசகம் நம்முடைய வாரத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் இறைவன் நம்மை வழிநடத்துகின்றார். நமக்காக ஏளனத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கின்றார். துன்புறும் ஊழியனாக இருப்பார் என்றும் கூறுகின்றது. இந்த சிந்தனையோடு முதல் வாசகத்திற்கு சென்றடைவோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இனிநிலை நான் அடைவதில்லை என்று அறிந்தேன். இறைவாக்கினர் எஸ்யா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. நனந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோரின் நாவலை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நான் செவி கொடுத்து செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் திறந்தவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் பாடியை விழுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்பித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரி உமர்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை இருக்கின்றார். நான் அவமானம் அடைவேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இனிமேலே நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா